2009 விடுதலை புலிகளின் நிர்வாக கால பகுதிகளிலே இந்த தொழில் முறைகள் அனைத்தும் தடுக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக இலங்கை மீனவர்கள், குறிப்பாக வடபகுதி மீனவர்கள் குறிப்பிட்ட தூரம் கடலுக்கு சென்று மீன் பிடிக்கக்கூடிய அனுமதியைத்தான் கடற்படையும் வழங்கியிருந்தது. இருந்த போதிலும் அந்த பகுதிகளிலே அவர்களின் வாழ்வாதாரத்துக்கு தேவையான அனைத்து கடல் உணவுகளையும் அறுவடை செய்து அதனூடாக கிடைக்கின்ற வருமானத்தை கொண்டு தங்கள் வாழ்வாதாரத்தை அன்றைய காலப்பகுதியில் அவர்கள் செய்து வந்தார்கள். 2009க்கு பின்னர், யுத்தம் நிறைவுக்கு பின்னர் படிப்படியாக அரசாங்கம் வேண்டிய தூரம் சென்று கடலில் நீங்கள் மீன் பிடிக்கலாம் என்று அந்த சூனிய பிரதேசங்களை அகற்றின பிறகு இந்த தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறைகள் எல்லை தாண்டியதாக இருக்கின்றது. அதாவது வரையறுத்ததுக்கு அப்பாலே இப்போது செயற்பட்டு வருகிறது. டைனமைட்டாக இருக்கட்டும், சுருக்கு வலையாக இருக்கட்டும், ரோலராக உழுவுப்படைகளாக இருக்கட்டும், அதே போன்று ஏனைய பல விடயங்கள், தங்கூசி கொண்டு தொழில் பிடிக்கும் முறைகள், அவ்வாறான 14 வகையான தடை செய்யப்பட்ட தொழில் முறைகளும் இப்போது இந்த வடக்கு கடற்பரப்பிலையும் அதே போன்று மன்னார் மாவட்டத்திலும் பெருவாரியாக பெருகி இருக்கின்றது. இதை நாங்கள் தடுப்பதற்கும் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் மன்னார் மாவட்டத்திலே எங்களுக்குள்ளே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற பல மீன்பிடி கிராமங்கள் தோறுமே இந்த தடை செய்யப்பட்ட தொழில்களை தங்களது வாழ்வாதாரம் என்று கூறிக்கொண்டு செய்து வருகின்றார்கள். நாங்கள் கிராமங்களை குறிப்பிடாவிட்டாலும் உண்மையிலே யார் யார் என்ன தொழில் செய்கிறார்கள் அந்தந்த கிராமங்களுக்கு தெரியும். இந்த தடை செய்யப்பட்ட தொழில்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று பல்வேறு கட்டங்களில் பல்வேறு விதமான போராட்டங்களாக இருக்கட்டும் அல்லது பல்வேறு அரசியல் தரப்புகளை சந்தித்து நாங்கள் மனு கொடுத்த விடயங்கள் போன்ற பல விடயங்கள், பேசிய விடயங்களாக நிறைய இருக்கின்றன. ஆனால் அவை அனைத்தும் பலனற்று. இன்று வரை நாங்கள் 2009 எப்போது கலைத்து துவங்கினோம் இந்த விடயத்தை, அப்போதிலிருந்து இன்று வரைக்கும் அந்த விடயத்தை தான் கைத்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே ஒரு விடயமும் தீர்ந்ததாக இல்லை. பல அரசுகள் வந்து போயின. தற்போது கூட புதிய கடற்தொழில் அமைச்சர் பல்வேறான கருத்துக்களை கூறுகின்றார். அவர் நாங்கள் பல தடவை சந்தித்து விட்டோம். கடந்த அரசாங்கங்களில் இருந்த கடற்தொழில் அமைச்சரை விட இப்போது இருக்கின்ற அமைச்சரை நான் நினைக்கின்ற அமைச்சரை பொருட்படுத்த 1.5 வருடங்களிலே அவரை 10-15 தடவைக்கு மேலே நாங்கள் சந்தித்து இந்த பிரச்சனைகள் வலியுறுத்தி இந்த விடயங்களை தீர்த்து தாருங்கள் என்று ஒரு இணக்கமான செயற்பாட்டுகளால் நாங்கள் பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ள அமைச்சரிடம் அணுகினாலும் அமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அதை நிறுத்தலாம், இதை நிறுத்தலாம், உங்களுடைய அபிப்பிராயம் என்ன, உங்களுடைய இருக்க சம்பந்தமான தீர்வு என்னன்னு கேட்டு பெறுகிறாரே தவிர எதுவுமே அவர் செய்வதாக இல்லை.